பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த திருநாமத்திற்கு துதியங்கனம் மகிமை உண்டாவதாக. 3/3/2025 ஆகிய இந்த நன்னாளிலே ஆண்டவர் மீட்பர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த திருநாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைய வேத தியானத்திற்கான வேத பகுதி லூக்கா 17ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அப்பொழுது இயேசு, சுத்தமானவர்கள் 10 பேர் அல்லவா, மற்ற 9 பேர் எங்கே? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சமாரியா கலிலேயா ஆகிய நாடுகளின் வழியாக நடந்து போகிற போது 10 குஷ்டரோகிகள் அவருக்கு எதிரிட்டு வந்து தூரத்தில் நின்று, ஐயரே எங்களுக்கு இறங்கும் என்று சத்தமிட்டு கூப்பிட்டார்களாம். இந்த 10 குஷ்டரோகிகளிலே ஒருவன் சமாரியன், மற்ற 9 பேரும் யூதர்கள். யூதர்களும் சமாரியர்களும் சம்பந்தம் கலப்பதில்லை. யோவான் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். யூதர்கள் சமாரியருடனே சம்பந்தம் கலவாதவர்களானபடியால் சமாரியா ஸ்திரீ அவரை நோக்கி, நீர் யூதனாயிருக்க சமாரியா ஸ்திரீயாகிய என்னிடத்தில் தாகத்துக்குத்தா என்று எப்படி கேட்டு? துன்பம் நேரிடுகிற சமயங்களிலே பேதங்கள் எல்லாம் பறந்து போய் விடுகிறது. இங்க சமாரியன் யூதன் அப்படிங்கிற பிரச்சனையே இல்லை. பாருங்களேன், இவர்கள் நன்றாயிருந்த போது சமாரியர்களை யூதர்கள் ஒரு பொருட்டாகவே நினைக்க மாட்டாங்க, தீட்டுள்ளவர்களாக நினைப்பார்கள், அருவருப்பார்கள். ஆனா இன்னைக்கு பாருங்க, ஒரு சமாரியன் கூட இருக்கிறான், ஆனா எல்லாரும் ஒற்றுமையா இருக்கிறாங்க. ஏனென்றால் அவர்கள் வாழ்க்கையே அவர்களுக்கு கசப்பான நிலையில் இருக்கிறார்கள். அல்லேலூயா. தொழுநோய் வந்த பிற்பாடு அவர்கள் வீட்டுக்குள் சேர்க்கப்படுவதில்லை, பாளையத்துக்குள் இருக்க அனுமதிக்கப்படுவதில்லை. அவர்கள் பாளையத்துக்கு புறம்பாக துரத்தப்படுவார்கள். லேவியராகமத்தின் புஸ்தகத்திலே குஷ்டரோகிகளை பற்றியதான ஒழுங்குமுறைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி அவர்கள் சொந்தங்களாலும் உற்றார் உறவினர்களாலும் தங்கள் இனத்தாலும் வெறுக்கப்பட்டு துரத்தி அடிக்கப்பட்டு தனிமையில் வாழ்கிறவர்களாக இருப்பார்கள். ஒருவேளை அவர்கள் பட்டணத்துக்குள் பிரவேசிப்பார்கள் என்று சொன்னால் கையிலே ஒரு மணியை பிடித்துக் கொண்டு குஷ்டம் குஷ்டம் என்று சொல்லி சத்தமிட்டு கொண்டே வர வேண்டும். அப்படி இல்லாத பட்சத்திலே கல்லெறிந்து கொன்று விடுவார்கள். அவர்களுடைய வாழ்க்கை ஒரு நாயின் வாழ்க்கையை விட கேவலமாக இருக்கும். ஒரு மனிதனுக்கு குஷ்டரோகம் வந்து விட்டால், இப்ப பாருங்க, அவன் நன்றாக இருந்த போது ஒரு சமாரியனை ஏற்றுக்கொள்ள மாட்டான். ஆனால் அவனுக்கு துன்பம் வந்த போது பாருங்களேன், சமாரியனுக்கும் அவர்களுக்கும் இடையே ஒரு ஐக்கியம் வந்தது. பாருங்க, உயிரோடு இருக்கையிலேயே மரணத்தை அனுபவிக்கிற போது பிறப்பினாலே என்ன மேன்மை இருக்கிறது? நான் யூதனாக பிறந்தேன், நான் அப்படி இப்படி என்று சொல்லிக் கொள்வதில் என்ன மேன்மை இருக்கிறது? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட சூழ்நிலையை தான் இருள் அவர்களை சூழ்ந்து கொண்ட போதுதான் ஒரு வெளிச்சத்தை கண்டார்கள். அந்த வெளிச்சம் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர்கள் ஆண்டவரை ஒருமித்த குரலோடு கூட சத்தமாய் கூப்பிடுகிறார்கள். அவர்கள் சத்தமாய் கூப்பிட்டு தான் ஆகணும். ஏனென்று சொன்னால், குஷ்டரோகம் பிடித்த ஒரு மனிதனுக்கு மிகவும் அதிகமான பாதிப்பு எங்க இருக்கும் என்று சொன்னால் குரல் வலையிலே தான் இருக்கும். குரல் வலையில் இருக்கும் குரல் நரம்புகள் அதிகமாக பாதிக்கப்படும். அவர்களால் சத்தமாய் பேச முடியாது. அவர்கள் குரல் கரகரப்பாகிவிடும். தூரத்திலே இயேசு நிற்கிறார். ஒருத்தன் கூப்பிட்டாக்க அந்த சத்தம் அவரை ரீச் ஆகாது. இப்போ எல்லாரும் ஒற்றுமையாக சத்தமிட்டு கூப்பிடுகிறார்கள். இப்பொழுது அந்த சத்தம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ரீச் பண்ணுது. அல்லேலூயா. ஆண்டவர் அவர்களை பார்த்து சொல்லுகிறார். வாசிக்க கேட்போம். லூக்கா 17ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அவர்களை அவர் பார்த்து, நீங்கள் போய் ஆசாரியர்களுக்கு உங்களை காண்பியுங்கள் என்றார். அந்தபடி அவர்கள் போகையில் சுத்தமானார்கள். மத்தேயு 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே ஒரு குஷ்டரோகியை கர்த்தர் தொட்டு எனக்கு சித்தம் உண்டு சொஸ்தமாக என்று சொல்லி சுத்தமாக்குகிறார். ஆனா இங்க பாருங்களேன், இந்த 10 குஷ்டரோகிகளை அவர் தொடவும் இல்லை, நீ சுகமாக சொஸ்தமாக என்று சொல்லவும் இல்லை. மாறாக நீங்கள் உங்களை போய் ஆசாரின் இடத்திலே காட்டுங்கள் என்று சொல்லுகிறார். என்ன நினைச்சிருப்பாங்க அவங்க? நம்மளை தொட்டு சுகமாக்குவாரு, இன்னும் கையை நீட்டி ஆசீர்வதிச்சாது சுகமாகுன்னு சொல்லுவாரு. அதெல்லாம் ஒண்ணுமே சொல்லியே, நீ பாட்டு ஆசாரியன்ட்ட போய் காட்டுன்ட்டாரு. அவர்கள் உள்ளம் சோர்ந்து போகவில்லை. 2 ராஜாக்களின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 11-12 வசனங்களை வாசிக்க கேட்போம். அதற்கு நாகமான் கடும் கோபம் கொண்டு புறப்பட்டு போய் அவன் வெளியே வந்து நின்று தன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை தொழுது தன் கையினால் அந்த இடத்தை தடவி, இவ்விதமாய் குஷ்டரோகத்தை நீக்கி விடுவான் என்று எனக்குள் நினைத்திருந்தேன். நான் ஸ்நானம் பண்ணி சுத்தமாகிறதற்கு இஸ்ரவேலின் தண்ணீர்கள் எல்லாவற்றை பார்க்கிலும் தமஸ்குவின் நதிகளாகிய ஆப்னாவும் பர்பாரும் நல்லதல்லவோ என்று சொல்லி உக்கிரத்தோட திரும்பி போனான். அந்த நாகமானை பாருங்கள், அவன் எதிர்பார்ப்பிலே நியாயம் இருந்தது. அவன் நாடுகளையெல்லாம் கடந்து, சீரியா நாட்டை விட்டு கடந்து இங்கே அந்த எலிசா என்கிற தீர்க்கதரிசி இருக்கிற இடத்துக்கு வந்து வாசலில் நிற்கிறான். எலிசா என்ன சொல்றாரு? நீ போய் 7 தரம் யோர்தானில் போய் முழுகு. அவன் எதிர்பார்த்து வந்தான், அந்த தீர்க்கதரிசி வருவார், நம்மளை தொடுவார், ஏதாவது மருந்து கிருந்து அப்ளை பண்ணுவார், சுகமாக்கிடுவாருன்ட்டுன்னு. இல்லை,
அப்படிலாம் நடக்கலை. உடனே அவனுக்கு கோபம் வந்துடுது. அல்லேலூயா. ஆனால் அப்படிப்பட்ட கோபம் கூட இந்த 10 பேருக்கும் வரலங்க. பேசாமல் திரும்பி போகிறார்கள். கீழ்ப்படிதல். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்னார், சொன்னதை கேட்போம் என்று சொல்லி 10 பேரும் போறாங்க. போகும்போதே அவர்கள் சுகமடைகிறார்கள். இல்லை, போகும்போதே சுகமடையவில்லை. ஆண்டவருடைய வார்த்தை அவர்களிடத்திலே வந்த போதே அவர்கள் சுகமாகி விட்டார்கள். ஆனால் அவர்களுக்கு போகும்போதுதான் தான் சுகமானது தெரிந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏனென்று சொன்னால், ஆசாரியனிடத்திலே ஒரு குஷ்டரோகி எப்பொழுது போக வேண்டும் என்று சொன்னால் சுகமான பிற்பாடு தான் போகணும். ஏனென்று சொன்னால் அவன் சோதித்து விட்டு இவன் சுகமாகி விட்டான் என்று சொல்லி அறிவிப்பான். அப்பொழுதுதான் இவர்கள் தங்களுடைய உற்றார் உறவினரோடு சேர்ந்து வாழ முடியும். அந்த பாளையத்துக்குள்ளாக அவர்கள் இருக்க முடியும். அல்லேலூயா. அப்ப சுகமாகாம ஒருத்தன் ஆசாரியனை போய் பார்க்க முடியுமா? முடியாது. ஆனால் இங்கே ஆண்டவர் சொல்றாரு, நீ போய் ஆசாரியத்தை காட்டு அப்படின்னாருன்னா சுகமாக்கிட்டார்னு அர்த்தம். அல்லேலூயா. இவர்கள் போகிற போதுதான் அந்த கீழ்ப்படிந்து கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து போகிற போது அவர்கள் கண்கள் திறக்கப்பட்டு பார்க்கறாங்க, தாங்கள் சுகமாகி விட்டதை. அல்லேலூயா. சுகமாகிட்டாங்க. இப்ப 10 பேர்ல 9 பேரு ஆசாரியனை நோக்கி போகிறார்கள். ஒருத்தன் சமாரியன் கர்த்தரை நோக்கி திரும்புகிறான். அல்லேலூயா. உரத்த சத்தமிட்டு தேவனை மகிமைப்படுத்தினான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவனுடைய உரத்த சத்தம் அவன் குணமாகி விட்டதற்கான சாட்சி. ஏனென்று சொன்னால் குஷ்டரோகிகளால் என்ன செய்ய முடியாதுங்க? சத்தமிட முடியாது. ஆனால் இவன் இங்கே உரத்த சத்தமிட்டு தேவனை மகிமைப்படுத்துகிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த 9 யூதர்களும் நியாயப்பிரமாணத்திற்கு அடிமைகள். அல்லேலூயா. நியாயப்பிரமாணத்தின்படி ஆசாரியனுக்கு தன்னை காட்டி பழி செலுத்த போய்விட்டார்கள். ஆனால் இந்த சமாரியன் மாத்திரம் தனக்கு குணமளித்தவரை பார்க்கும்படியாக அவன் மனம் திரும்பினது பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு நம்மிலும் அநேகர் அப்படித்தான் இருக்கிறார்கள். அநேக நன்மைகளை ஆண்டவரிடத்தில் பெற்றுக் கொள்கிறோம். ஆனால் அந்த நன்மைகளை கொடுத்தவரை நாம் மறந்து விடுகிறோம். இது ஒரு துர்பாக்கியமான ஒரு நிலைங்க கிறிஸ்தவ உலகத்திலே. நாம் மன்றாடுவதிலும் விண்ணப்பம் பண்ணுவதிலும் தீவிரம் காட்டுவோம். ஆனால் மன்றாட்டுக்கு பதில் கிடைத்து ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட பிற்பாடு நாம் நன்றி சொல்வதிலும் துதி செலுத்துவதிலும் மிகவும் தாமதமாக இருப்போம். லெத்தார்ஜிக்கா இருப்போம். இது ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு அவல நிலை. நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லிதான் வேதம் சொல்லுகிறது. இந்த 9 யூதர்களும் குணமான பிற்பாடு அவருடைய மனதிலே, நான் ஆசாரியனிடத்தில் போய் காட்ட வேண்டும், ஆசாரியனை அறிவிக்க வேண்டும். நம்முடைய சொந்த பந்தங்கள்லாம், எந்த சொந்த பந்தம் துரத்தி அடிச்சாங்க பார்த்தீங்களா, அந்த சொந்த பந்தத்தோடு கூட சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருதயம் முழுவதும் இந்த நினைவு தான் இருக்கிறது, இந்த சிந்தனை தான் இருக்கிறது. ஆனால் சமாரியனுக்கு தன்னை சொஸ்தமாக்கினவரை நினைத்து பார்த்தான் பாருங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 9 பேர் பலி செலுத்தும்படி தேவாலயத்திற்கு போனார்கள். ஆனால் சமாரியன் துதி பலி செலுத்த தேவாலயத்திலும் பெரியவரிடத்திலே வந்தான். 9 பேர் பலி செலுத்தும்படி ஆசாரியன் இடத்திலே போனார்கள். ஆனால் சமாரியன் தானே ஆசாரியனாகி தன்னுடைய பலிபீடத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பாதத்திலே கட்டினான். 9 பேர் ஆசாரியனால் சுகமடைந்ததாக அறிவிக்கப்பட்டார்கள். ஆனால் சமாரியனோ தேவகுமாரனாலே ரட்சிக்கப்பட்டான் என்று சொல்லி அறிவிக்கப்பட்டான். 9 பேர் உடல் ரீதியாக சுகமடைந்தார்கள். ஆனால் சமாரியனோ அதற்கு மேலான ஆத்தும ரட்சிப்பை பெற்று ஆவிக்குரிய சுகமடைந்தான். ஆகவே பிரியமானவர்களே, கொலோசையர் 3:15 படியாக நாம் நன்றியறிதல் உள்ளவர்களாக இருப்போம். நன்றியற்ற மனம் எல்லா பாவங்களுக்கும் வளமான மண்ணாய் இருக்கிறது. நன்றியற்ற மனம் பாவங்களை ஊக்குவித்து நன்றாய் வளரச் செய்யும். ஆகவே பிரியமானவர்களே, அந்த சமாரியனை போல நாம் நன்றியறிதல் உள்ளவர்களாக ஆண்டவருடைய நாமத்தை உரத்த சத்தத்தோட மகிமைப்படுத்துவோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. God bless you all.